Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அது குறித்தான காட்சியையும் உடன் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்றைய தினம் முதல் நாள் விசாரணை கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. இன்றைய தினமும் மாவட்ட ஆட்சியர் ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இரண்டாம் நாள் விசாரணையில் ஆஜராக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் நேற்று ஆஜராகியிருந்தார்கள். இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் வழங்கப்பட்ட சம்மன் அடிப்படையாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரும், அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த், டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரும் நேற்று ஆஜராகி ஏறத்தாழ 10 மணி நேரம் அந்த விசாரணையில பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து மேற்கண்ட விவகாரத்தை சிபிஐ எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் முன்னதாக தாவேகா நிர்வாகிகளிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. விஜய் கரூரில் பொதுக்கூட்டம் நடத்த எப்போது அனுமதி கோரப்பட்டது, எத்தனை மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் எவ்வளவு பேர் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு பொதுமக்கள் கூடியிருந்தார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில அதே போல சில ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருந்தார்கள். அத்தனை ஆதாரங்களையும் அவர்கள் சரிபார்த்த பிறகு ஏறத்தாழ 10 மணி நேரத்துக்கு பிறகு அந்த விசாரணை நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நிறைவு பெறாத காரணத்தினாலே இன்றைக்கும் 2ஆம் கட்ட விசாரணைக்கு டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்துல போலீஸ் அதிகாரிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். அதாவது கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.